கேட்சு அப்படின்னு கேட்கணும்னு தான் தோணுது. பட் ஆனால் அது வந்து பாயிண்ட்டுக்கு தலைமையில பின்னாடி போயிடுச்சு. போன மேட்ச்சு பேச்சு மூச்சே இல்லாமல் இருக்க வேண்டியதாயிடுச்சு. ஸோ அப்படி ஒரு தரமான ஒரு மேட்ச் செலக்டட் 11s வர்சஸ் ஸ்பார்டனிக்கிட. ஸோ ரெண்டுமே வந்து தரமான ஒரு டீமை கொண்ட ஒரு தரமான ஒரு மேட்ச். பட் அது வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. ஸ்விட்ச் இட்டு ட்ரை பண்ணாரு. பட் ஆனால் மாட்டலை. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர்ஸ் திருக்கழுக்குன்றம் வர்சஸ் டாட்ஸ் டாக் டெவில்ஸ். சூளேரி காட்டுக்குப்பம். நாங்கள் டாட்ஸன். நல்லா இருக்கிறேன் டாட்ஸு. என்ன நண்பா? டீசெண்டாக ஒரு விலகலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாரு. பட் ஆனால் அது கடைசியாக கரெக்டாக போய் பின்னாடி தைஸில் பட்டுருச்சு. ஸோ அது ஒரு டாட் பால் கணக்கு. ஒன் ஹேண்டு ஷாட்டு. ஆனால் பின்னாடி ஆள் இல்லை. இருந்தாலும் காத்தே வந்து வாசுருதின்னு கூட்டு போயிருன்னு சொன்ன மாதிரி தான் நடந்திருக்குது. ஸோ 6 வெல்கம் பவுண்ட்ரி. என் கமெண்ட்ரியில் நான் இங்கே அருணுப்பா நான் சொல்லவே மறந்துட்டேன். வணக்கம் எல்லாரும் வணக்கம். மொதல் இன்னிங்ஸில் நான் அருண் வந்துருக்கிறேன். வணக்கம் பிரெயின்ரா. ஒரே குஷியாக இருக்கிறீங்க? ஆமாம் ஒன்றும் இல்லையா? ஸ்விட்ச் இட்டு மறுபடியும் முயற்சி பண்ணாரு. பட் ஆனால் முடியலை. அது ஒரு டாட் பால். டாட் பாலோட முதல் ஓவர் முடிஞ்சிச்சு. முதல் ஓவர் முடிவில் தலை தோனி ஃபார் ரீசன் 7 ரன் ஆன் த போர்டு. சர்மாஜி ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அடுத்து பாட்டு வந்துச்சுன்னா டான்ஸ் போடுவார்னு நினைக்கிறேன். என்ன சர்மாஜி? கண்டிப்பாவா? கலர் கண்ணாடி நல்லா இருக்கு. எனக்கு அது வேணாம், அது நீங்களே வச்சுங்க. தேங்க்ஸ். சரி ஓகே. முதல் ஓவரில் வந்து 7 ரன்னு. உங்கள் கேங்ஸ்டர்ஸ் அணி போன ரவுண்டில் வந்து கொஞ்சம் டீசெண்டாக எல்லா சம்பவம் பண்ணிட்டு சைலண்ட்டாக வந்துருக்குறாங்க. அதே மாதிரி தான் இங்கே டார்க் டெவில் போன முறை மேட்ச் வந்து நல்லா ஞாபகம் இருக்குது. பயங்கரமான ஒரு சம்பவம் வேறு பண்ணிங்க. போன மேட்ச்சை சேசிங் கரெக்டாக பண்ணி சூப்பர் மேட்ச்சை க்ளோஸ் மேட்சாக போக வேண்டியதை வந்து நல்லா வின் பண்ணாங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்போ அடுத்த ரவுண்டு வந்துருக்குறாங்க. ரெண்டுமே வந்து டஃபஸ்ட் டீம் தான். ஸோ அப்படி இருக்க போகும்போது என்ன மாதிரி என்ன பிளான் பண்ணியிருக்கிறீங்க? டீமில் இருக்கிறவங்க என்ன மாதிரி பிளானிங் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டேன். எனக்கு தெரியலிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டாங்க. முன்னாடியே வந்து எல்லாம் பேசி வச்சுட்டு வரீங்களா? ஷார்ட்டு ட்ரை பண்ணாரப்பா லாங் ஆன் திசையில். பட் ஆனால் பால் மாட்டல. காரணம் அது ஒரு ஒயிட் பாலு. ஸோ அதை திருப்பி போட்டாகணும். எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. முன்னாடியே பேசிட்டு வந்துடுவாங்களா? கமெண்ட்ரியில் ஒருத்தர் இருப்பான், அவன் ஏதாவது கேள்வி கேட்பான், எதுவும் சொல்லாதீங்கன்னு. மடக்கி அடிக்கப்பட்ட ஒரு அடிப்பா. ஒரு ஸ்டெப் இறங்கி வந்து நம்ம ராவின் உத்தப்பா ஸ்டைல் ஆன் லைன்ல அடிக்கப்பட்ட ஒரு அடி. செம 6. தரமான ஷாட் ஐயா, தரமான ஒரு ஷாட்டு. ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர் வந்து இங்கே ஒருத்தருக்கு மாமாவான். ஸோ மாமா மோனிஷ் செம்மையாக பேட்டிங் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி பெருமையாக சொன்னார். சொன்ன உடனே என்ன ப்ரோ, சொன்ன உடனே அடுத்த பால் மிஸ் ஆயிடுச்சு. நீங்கள் இனிமேல் அப்படி சொல்லாதீங்க. ஸோ ஜஸ்ட் 1 ரன். ஓகே. இப்போ 6 போனதுக்கப்புறம் அடுத்த ஒரு சிங்கிள். டீசெண்டாக ஸ்ட்ரைக்கையும் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அட்ட பால். மறுபடியும் டீசென்ட் சிங்கிள். டீப் பாயிண்ட் இருக்கிற காரணத்தில் வேற வழியே கிடையாது. கீப்பரே இல்லை, எக்ஸ்ட்ரா கவர் இருந்தால் யாராவது ஒருத்தர் வந்தே ஆகணும். டிஃப்ரெண்ட் செட்டிங் அப்பாக இருக்குது. ஸோ ஒரு டீப் பாயிண்ட் அங்கே. அது போக லாங் ஆஃபு, லாங் ஆனு, மிட் விக்கெட்டு, ஸ்கொயர் லெக் இல்லை, அது போக கொஞ்சம் தள்ளி வச்சு ஃபைன் லெக் மாதிரி வச்சுருக்காங்க. ஃபைன் லெக் ரொம்ப சைடில் வச்சுருக்காங்க. மேபி டிஃப்ரெண்ட் டாக்டிக்ஸ் நல்லா இருக்குதாண்ணா. காலை லைட்டாக அப்படியே எடுத்து விட்டாரு. சரி ஒயிடு போகட்டும் பரவாயில்ல அப்படின்னு. அதோட ஒயிட் +1. பரவாயில்ல, நல்ல ஐடியா பை த பேட்டர். அலேக்கா வந்து ஒரு காலை மட்டும் நான் எடுத்துட்டேனே அப்படின்ற மாதிரி ஒரு காலை மட்டும் எடுத்துட்டு பேட்டரை அப்படியே விட்டார் பாலை. ஸோ ஒயிடு போக எக்ஸ்ட்ரா ஒரு ரன் வந்துருக்குது. ஆக மொத்தம் இந்த மேட்ச்மே எனக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக தான் இருக்குமோன்னு தோணுது. போன பால் மிஸ் ஆனாலும் இந்த பால் மிஸ் ஆகாது. குறி வச்சா யாரா விழணுன்ற மாதிரி சம பால் காலையே நறுக்குன்னு போட்டாங்க ஐயா.
நம்ம பால் மறுபடியும் டாட் பால், இந்த பால். ஸோ அடுத்த பால் அப்போ என்ன ஆக போகுது? செம்ம காத்து வேற. சீரியஸ்லி இது எல்லாருமே ஷவுட் அவுட் பண்ணது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பால். ஸோ அப்படி இருக்கப்பமா கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. யா சொல்லுங்க. ஓகே, ரிவ்யூ ஃபார் வாட்? லைன் ஓ பால்? யா, கம்ப்யூட்டர் ஜி பவுலர் சைட்ல இருந்து ஒரு நோ பாலுக்கு ரிவ்யூ வந்திருக்குது. பவுலர் வந்து கிரீஸை தாண்டாரா இல்லையா அப்படின்றத மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க. என்ன ஹார்ட் பீட் இவ்வளோ வேகமாக துடிக்குது? ஹார்ட் பீட் யாரு யாரு சுகர் பேஷண்டா இருக்கிறா? இவ்வளோ வேகமாக ஹார்ட் பீட் துடிக்குது. ஆமா, டிசிஷன் என்னப்பா? ஓகே, டிசிஷன் என்ன அப்படின்றது ஸ்ட்ரைட்டா வந்துருச்சு, டக்குன்னு வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். அண்ட் அது ஒரு நோ பால். ஸோ அது ஒரு நோ பால். ஒரு சைரன் மட்டும் போட்டீங்க, தேங்க்ஸ். ஓ, மறுபடியும் நல்ல பால். இந்த பால் ஃபீட்டுக்கு பறந்தீங்க போகும்னு நினைச்சா படலாம் இல்லை. ஸோ டாட் பால். பரவாயில்ல, எக்ஸ்ட்ராஸே போனாலும் பெரிய அளவில் வந்து இந்த ஓவரில் தாக்கம் இல்லை. அது வரைக்கும் சந்தோஷம். இங்க ஆத்தாடி இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அடுத்த பாலே வந்து டவுன் த லெக் போடப்பட்ட ஒரு லைனில் வந்து நல்லா ஃப்ளிக் பண்ணி காத்தோட காத்த அனுப்பி விட்டாரு. ஸோ ஒரு சிக்ஸோட இந்த ஓவர் முடியுது. 2 ஓவர் முடியல, 25 ரன்ஸ் ஆன் த போர்ட் வித்தவுட் அ விக்கெட் லாஸ். ஸோ நல்ல ஸ்டார்ட்டு 2 ஓவருக்கு. ஆனால் கேங்ஸ்டர்ஸ் அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டோட்டல் போடாமல் வச்சிருக்கணும். ஏன்னா போன கேம் வந்து அவங்க சூப்பராக பவுலிங் பண்ணியிருந்தாங்க. பெரிய அளவில் வந்து ரன்னு கொடுக்காம நல்லா கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் டார்க் டெவில் சும்மா இல்லை, போன மேட்ச் சரியான ஒரு சேசிங்கை பண்ணிட்டு தெம்பா வந்துருக்குறாங்க. ரெண்டு ஓவர் முடிவில் ஸ்கோர் 25. ரெண்டு ஓவர் முடிவில் 25 ரன்னு. ஸோ அடுத்த புதிய பவுலரா வினோத் அவர் வந்து உள்ளே வந்திருக்கிறாரு. ஸோ இந்த ஓவர் முடிஞ்ச அளவுக்கு யங்ஸ்டர்ஸ் அணி எவ்வளோ ரன்னு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ கண்ட்ரோல் பண்ணணும், இல்லை விக்கெட் எடுக்கணும். ஏன்னா 2 பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து 25 ரன்ஸ் போய்கிட்டு இருக்குது வித்தவுட் அ விக்கெட் லாஸ். ஸோ இந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணுவாங்களா அப்படின்றத பார்க்கணும். அப்படி பண்ணாங்கன்னா யங்ஸ்டர்ஸ் அணிக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மேட்சும் ஒரு தரமான ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக மாறுறதுக்கு ஹையஸ்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்கே. ஓகே, பவுலர் சேஞ்ச் ஆங்க, சூர்யா வந்திருக்கிறாரு. அடுத்த புதிய பவுலரா சூர்யா உள்ள வந்திருக்கிறாரு. ஸோ இந்த ஓவரை வந்து வேற பவுலர் கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை ஏதாவது சேஞ்ச் ஆஃப் டாக்டிக்ஸாக இருக்குமோ? ஓகே, இங்கே எக்ஸ்ட்ரா கவர் பின்னாடி கவரு, அது போக பாயிண்ட்டு, அது போக ஒரு கல்லி, எஜ் எடுத்தாலும் கேச்சிங் பொசிஷனுக்கு வாய்ப்பு, ஸ்கொயர் லெக் உள்ள, சாரி ஷார்ட் லெக்கு, அது போக வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு டீப்பில் ஃப்ரண்ட் ஸ்கொயர் லெக்கு, அது போக டீப் மிட் விக்கெட்டு, லாங் ஆனு லாங் ஆஃபு மாற்றி மாற்றி வச்சுருக்கிறாங்க. ஸோ ஃபீல்ட் பொசிஷனை கொஞ்சம் கரெக்டாக வேகமாக பண்ணிடுங்க, டிலே ஆகக்கூடாது. ஸோ அடுத்த பால், தேர்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால். இவ்வளோ தூரம் செட்டப் பண்ணீங்களே, பின்னாடி ஃபைனாக வச்சு தான் எல்லாம் இருந்துருக்குமே அப்படின்ற மாதிரி 2வது ரன்னு ஓடி வராங்களாம். சும்மா ஜாக்கிங் மாதிரி வந்து ட்ரை பண்ணாரு. பட் ஆனால் அது வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. சும்மா ஏப்ரல் ஃபுல் பண்ணார் பவுலர், வேற ஒன்றும் இல்லை. இவ்வளோ தூரம் எல்லா செட்டிங் பண்ணிட்டு ஃபைன் லெக் மட்டும் அம்பையர் பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் வந்து மேபி அந்த கேட்ச் கேரி ஆகலாம். இப்போ கரெக்டாக மறுபடியும் பொசிஷன் மாற்றிட்டாங்க. அது கொஞ்சம் ஒரு சின்ன சேஞ்ச் அங்கே. புட்டாஸு, ஆகா இதை ஏன்பா சுவிட்சிட்டு பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. நின்ன இடத்துலேருந்தே அடிச்சிருந்தா பால் வந்து அவுட் ஆஃப் த பவுண்டரி போயிருக்கும். பட் இருந்தாலும் அது ஒரு நோ பால், திருப்பி போடப்படும். ஆனால் போனால் வருமா? வராது. போன நோ பால் வந்து திருப்பி வராது. நோ பாலுக்கு வந்து ஃப்ரீ ஹிட் தான் வரும். எஸ்,
சிட்டிக்கு சாப்பிட்ற பிரேக் நினச்சோம், இல்லை உயிர் இருக்கு. ஸ்விட்ச் இட்டு நோ பால ஸ்விட்ச் இட்டு ட்ரை பண்ணி பாலை ஸ்லோவர் பாலாக போட்டு அதை ஒரு டாட் பாலாக மாற்றி விட்டாரு. ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு பேட்டர் ஃபீல் பண்ணுறா அப்படி இந்த இடத்துலேருந்து அடிச்சிருக்கலாமான்னு. அந்த ஸ்விட்ச் இட்டு மேலே ஏதோ மோகம் போல. கெவின் பீட்டர்சன் ஃபேனாக இருப்பாரோ தெரியலையே. ஸ்ட்ரைட்டாக அடிக்கணும் அடிக்கப்பட்ட ஒரு பால். ரன்னு பெருசாக போகல. டீப் இண்டிகேட்லேருந்தே ஜஸ்ட் ஒரு கிளியர் த்ரோ. 1 ரன் ஆன் த போர்ட். ஒன்றி வரணுமே. ஓடுவாரா மாமா? ஓகே, மோனிஷ் அடிப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் பார்ப்போம். சரியான சட்டப்பா. 6 வரலனாலும் பரவாயில்ல. 6 தானா? ஆகா, 6 வரலனா பரவாயில்ல நினைச்சேன். ஆனால் 6 ஆகும்பா. ஆளே இல்லை பெல்லு அப்படின்ற மாதிரி இருக்குது. இருந்தாலும் நாங்கள் பாட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஜே போட்டிருக்கா அப்படி. ஓ நல்ல 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 பாலு அப்படின்னு நினச்சேன். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டது நல்ல ஐடியா தான். ஆனால் தள்ளி போட்டது தான் பேட் ஐடியா. மறுபடியும் வைடு. ஒரு 6 போனோடனே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ப்ரெஷர் உண்டாகுது கேங்ஸ்டர்ஸ் அணிக்கு. அது இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு விக்கெட் எடுத்தால் ஒரு கம்பேக் கொடுக்க முடியும். ஸ்ட்ரைட்டா லாங் ஆஃப் இருக்கார். ஆளா ஆள் இருக்கா அப்படி. ஒரு வழியா மண்ணு தடுத்தாலும் மீசில மண்ணு விட்டாத மாதிரி பால் எடுத்துட்டாரு. சுஜாஸ்ட் ஒரு சிங்கிள் அங்கே லாங் ஆஃப்ல. ரொட்டேஷன் நல்லா இருக்கு சீரியஸ்லி. டாட் பால் அப்படி இப்படின்னு சொல்லி வந்தாலும் ஸ்கோர் கார்டு வந்து கீப் மூவிங்ல இருக்குது. தட்ஸ் அ குட் திங். ஸ்லோவர் பால் டீசன்ட் பேஸ். அண்ட் அங்கே ஸ்கொயர் லெக்ல ஷார்ட்ல ஆள்ல அங்கே ஃபைன் லெக்ல திரு ஓடி வந்தான். ஓகே, எடுத்துட்டாரு. அண்ட் ஒரு சிங்கிளோட ஓவர் முடிஞ்சிருச்சு. 3 ஓவர் முடிவில் 39 ரன்ஸ் ஃபார் நோ விக்கெட் லாஸ் இப்போதைக்கு இருக்கிறாங்க. அப்போ இந்த நிலைமையில வந்து பரவாயில்ல, பாட்டு போடு. அப்படியே ஆஃப் பண்ணு. இங்க நம்ம நவீன்ற ஒருத்தர் நம்ம கூட உட்காந்துருக்கா அப்படி. நம்ம புள்ளிங்களோட டான்ஸுக்கு ஃபேனா இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. நீங்கள் ஆடலைன்னு சொல்லி வருத்தப்பட்டு உட்காந்துருக்காரு. இவர் தான் இந்த சுருட்டத்தலை தான். லஞ்ச் டைம், அதனால தே ஆர் பிஸி. ஒன்றும் பண்ண முடியாது. கேமரால திரும்பி மூஞ்செல்லாம் மறைக்கிறாருப்பா. 3 ஓவர் முடிவில் 39 ரன் வித்தவுட் அ விக்கெட் லாஸ். கம்பேக் கொடுப்பாங்களா கேங்ஸ்டர்ஸ்? சாரி ப்ரோ, ஒன்லி செட் பேக்ன்ற மாதிரி போடப்பட்ட ஒரு பால். ஷார்ட் லென்த், தப்பான லென்த். அகைன்ஸ்ட் த விண்டா இருந்தாலும் பால் கிளியர் பண்ணி பவுண்டரியா. வெல்கம் பவுண்டரி அகைன். ஒரு நல்ல வரவேற்பு பவுலருக்கு பேட்டர் கொடுத்துருக்காரு. இதுக்கு ரிப்ளை வந்து பவுலர் என்ன பண்ண போறாரு அப்படின்றத பார்ப்போம். அடுத்த பால் எஜ்ஜுபா. ஆகா, கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா பின்னாடி 2 ஸ்டெப் போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே. அது வந்து போயிருச்சா? ஆமாங்க, இன்னொரு பவுண்டரி போயிருச்சுங்க. கேங்ஸ்டர்ஸ் அன்னைக்கு மாத்தி இப்போதைக்கு இந்த ஒரு டிப்ரெஷனுக்கு தள்ளப்படலாம். ஆனால் விக்கெட் எடுத்தா ஒரு புத்துணர்ச்சி, ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அதுக்கு இப்போ வழி பார்க்கணும். இல்லை என்றால் இன்னொரு ஹை ஸ்கோரிங் கேம் ஆன் த வேல காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்ல வேண்டியதா இருக்குது. அதை தடுத்து நிறுத்துவாங்களா? அடுத்த பால் ஸ்கொயர் லெக்ல அழகான ஒரு பிக்ஸ். ஓ, செம்ம பிளேஸ்மெண்ட், செம்ம டைமிங். ஸ்கொயர் லெக்ல கேப்பை பார்த்து தட்டி விட்டுருக்காரா.
ஸோ ஒரு சின்ன டிஸ்கஷனுங்க. சர்மாஜி பால் வருது. ஒரு சின்ன டிஸ்கஷன் முடிஞ்சு. ஸோ அடுத்த பால் ஸ்ட்ரைட்டா. ஐயோ அந்த ஃபீல்டுக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. ட்ரை பண்ணாரு பண்ணா கையிலையும் பட்டு பால் பிச் ஆகி வெளியே போயிருக்கு. 6 மாத்தி மாத்தி பவுண்டரிஸ் வந்துகிட்டு இருக்கா. அப்பா மாத்தி மாத்தி பவுண்டரி ஸ்டீல் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஃபைனலா ஒரு டீசன்ட் டெலிவரி வந்து பார்த்தா ஐயோமா கேட்ச் டிராப்டாங்க. அந்த லாங் ஆன் லாங் ஆஃப்ல ஏதாவது கேர்ஸ் இருக்குதாப்பா எனக்கு சத்தியமா தெரியல. ஸோ மாற்றி மாற்றி அங்கனுக்குள்ளேயே பால் போயிட்டு டாப் கேட்ச் ஆகிட்டு இருக்குது. ஸோ தே டெஸ்பரேட்லி நீட் அ விக்கெட். சீரியஸ்லி தே ஆர் இன் ட்ரபிள். ஓகே இவரும் தன்னோட பங்குக்கு ஒரு பவுண்டரி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாரு. பட் ஆனால் அது ஒரு டாட் பாலோட இந்த ஓவர் முடியுது. செம்ம எக்ஸ்பென்சிவ் ஓவர். 4 ஓவர் முடிவுல ஸ்கோர் 60. இட்ஸ் டூ ஃபார் அவே அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அதாவது ஒருத்தரை கலாய்க்க முடியலன்னு டிஜே எல்லாரையும் கலாய்ச்சி விட்டாப்ல. வேற ஒன்றும் இல்லை. அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்து 4 ஓவர் முடியல ஸ்கோர் 60 ரன் ஆன் த போர்ட். பெரிய ஓவர் போன ஓவர், எக்ஸ்பென்சிவ் ஓவர் ஆக்சுவலாக. ஸோ அதை தொடர்ந்து இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர். ஸோ கடைசி ஓவரில் ஒரு விக்கெட்டுகள் எடுத்து யங்ஸ்டர்ஸ் அணி கம்பேக் கொடுப்பாங்களா அப்படின்றதை பார்க்கணும். அப்போ இல்லாட்டி டார்க் டெவில் வந்து டெவில் மோடுக்கு மறுபடியும் போவாங்களா அப்படின்றதை பார்க்கணும். ஸோ லாஸ்ட் ஓவர் ஆன் த போர்ட். அதுக்கு போடுறதுக்கு பவுலர் வந்திருக்கா. அப்படி லோகு ப்ரோ உள்ள வந்திருக்கிறாரு. முதல் பால் ஓகே வெல் பால் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு ரேர் டாட் பால் ஒன்று வந்திருக்குது. ஸோ குட் சைன் ஃபார் த கேங்ஸ்டர்ஸ். நல்ல விஷயம் டாட் பால் வந்திருக்கிறது. அது வந்து இன்னும் நல்ல விஷயம் கேங்ஸ்டர்ஸ்க்கு. ஸோ இந்த கடைசி ஓவரை கண்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த ஒரு சேசபிள் டோட்டலாக இருக்கும். பட் ஆனால் அதை பண்ணுவாங்களா கேங்ஸ்டர்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்லோ பால் தேவையா அப்படின்ற மாதிரி இருக்குது. அது ஒரு நோ பால் வேற. ஐயோ ஒட்டுமொத்தமா எல்லாரும் முகத்துல ஒரு டிப்ரெஷன், ஒரு இரிட்டேஷன், ஒரு டென்ஷன் ஐயோ எல்லாமே இருக்குது. அது போக வந்து எஸ் கம்ப்யூட்டர் ஜி உங்களுக்கான வேலை. ஓகே அது ஒரு பவுண்டரி அப்படின்னு கிளியர் ஆயிடுச்சு. அதுக்காக தான் வந்து இங்கே ஒரு சின்ன செக்கிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் அது வந்து ஓகேவாயிடுச்சு. ஓகே ரிவ்யூ ஃபார் ஹைட் நோ பால். அதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஸோ அது நோ பால். ஆஹா நோ பால். ஸ்விட்ச் ஹிட்டுக்கான முயற்சி பண்ணாரப்பா. அந்த ஸ்விட்ச் ஹிட்டில் என்ன தான் ப்ரோக்கு இன்ட்ரெஸ்ட்னே தெரியலையே. மாற்றி அதே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஒன்றும் பண்ண முடியாது. ஓ ரிஷப் பண்ட் ஃபேனா? அதனால ஸ்விட்ச் ஹிட் நிறையா பண்ணுறாரு. ஆனால் கேபி ஃபேனாக இருந்தால் தான் நிறைய ஸ்விட்ச் ஹிட் ட்ரை பண்ணுவாங்க. ஓ ஓகே
ஸ்லோவர் பால் டூயிங் த ட்ரிக். எனக்கு பிடிச்ச டைலாக் ஒரு வழியாக சொல்லிட்டேன் இந்த இன்னிங்ஸில். பிகாஸ் அது ஒரு ட்ரிக்கி பால், அதில் கரெக்டாக மாட்டினா தான் உண்டு, இல்லாட்டி விக்கெட் தான். ஸோ அது ஒரு சிங்கிள். ஸோ பாக்கி இருக்கிற பால்களில் எவ்வளோ தூரம் டிஃபெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கணும் யங்ஸ்டர்ஸ் டீம். இல்லை அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை, நாங்கள் அடிக்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் ஸ்கோர் போர்டு புஷ் பண்ண போகிறாங்க. ஆஹா, கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுப்பா. நல்ல பாலே, பட் இருந்தாலுமே வந்து ஒரு ரன் ஓடி இருக்கிறாங்க. சீரியஸ்லி டீசன்ட் பால். சொன்ன 2 பால் பாக்கி இருக்குது. 2 வேலையுமே டீசெண்டாக போட்டு முடிச்சாங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹோப் இருக்கும் சேஸுக்கு. பாசிட்டிவோட மைண்ட் செட்டில் போவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை பண்ணுவாங்களா? ஸ்விட்ச்ட்ரா மறுபடியும். எப்பா அந்த லென்த்தில் அந்த ஒரு ஷாட்ல அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போலயே. 6 ஸ்விட்ச் முயற்சி பண்ணி யோ அந்த ஸ்விட்ச் ஹிட்ல ரொம்ப பிடிச்சிருக்குது போலயே. ப்ரோக்கு மாத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. படுதா பல்ல எனக்கு அதான் முடியும் சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. லாஸ்ட் பால். ஓகே ஒன்றும் இல்லை. தடங்கள் நல்லது, கரை நல்லதுன்ற மாதிரி தடங்கள் நல்லது. ஸ்லோவர் பால் போட்டு அந்த தைஸா பட்டிருக்காது ஒரு டாட் பால். பரவாயில்ல, ஃபைனலாக ஒரு டாட் பால் எண்ட் ஆஃப் தி ஓவரில் வந்திருக்குது. 5 ஓவர் முடிவில் 73 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. 74 அடிச்சா கேங்ஸ்டர்ஸ் அணி வின்னு. ஸோ என்னப்பா பாட்டு திடீர்னு நின்று போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செகண்ட் இன்னிங்ஸில் கமெண்ட்ரியில் நான் மீண்டும் வந்து விட்டேன். நான் வந்திருக்கனோ இல்லையோ உங்களுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட்டோட குவிஸ் வந்திருக்கு. ஸோ அதுக்கான பதில் கரெக்டாக தெரிஞ்சவங்க முதல்ல யார் ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வழங்கப்படும். அண்ட் நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா 7397386311. இந்த நம்பருக்கு கரெக்டாக நீங்கள் ஆன்சரை போட்டு விடுங்க. கரெக்டான பதில் தெரிஞ்சவங்க கரெக்டான ஆன்சரை போட்டு விடுங்க. 1000 ரூபாயும் மெல்லிட்டு போங்க. ஸோ ரோஹித் போட்டிருக்காருங்க கேங்ஸ்டர் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு ஃபயர் விட்டுருக்காரு. ஸோ தேங்க்யூ ரோஹித். அண்டு கண்டிப்பாக 2 டீமுக்குமே சப்போர்ட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு பெரிய டார்கெட் கண்டு முன்னாடிங்க 74 ரன் அடிக்கணும் அவங்களோட 5 ஓவரில். அண்டு டாட்ஸ் டேர் டெவில்ஸ் 73 ரன்னு. விஷயம் என்னன்னா ஒரு விக்கெட் கூட இழக்கலை.
ஓகே, நம்ம டிஜே எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்லா டான்ஸ் ஆடுற மூடில் வந்து டான்ஸ் பாட்டு போட மாட்டார். கரெக்டாக நோபால் அப்போ நோபால் செய்யணும் போட மாட்டார். அந்த மாதிரி ஆளுதாங்க. எல்லாரும் இவர் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப டான்ஸ் பாட்டாக போட்டு விட்றாரு. செமப்பா. ஏய் வாயை முன் ஏந்து போட. எதா அசிமா பேசிட்டு போற. நான் வாயை முட்டை வச்சு போனா நீ மாட்டிப்பியப்பா. ஏய் ஸோ 74 அடித்தால் வெற்றி கேங்ஸ்டர்ஸ் டீமுக்கு, திருக்கலக்குன்றம் கேங்ஸ்டர்ஸ் டீமுக்கு. சூழலிக்காட்டு குப்பம்லேருந்து டாட்ஸ் டேர் டெவில்ஸ் அணியினரோட பவுலர் முதல்ல யார் ஓவர் போட போறாருங்க. ஸோ சூர்யா மற்றும் வினோத் இங்கே ஓப்பனிங்க்கு வந்திருக்காங்க ஃபார் கேங்ஸ்டர்ஸ். அண்ட் ஆதித்யா பவுலிங் உள்ள. மொத பால்ல எப்பவுமே சாமிக்கு விட்டுருவான் அப்படின்ற மாதிரி டிஃபென்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சூர்யா. பார்ப்போமுங்க. 74 in 29. சூப்பர் பால். ஆனா லெக் சைடில் போட்டிருக்காரு, வைடு. முதல் ரன் வந்தாச்சு. ஆனதர் ஒரு டாட் பால். மூணாவது பந்து திரும்ப ஒரு ஃபிளிக் ஷாட்டுக்கான முயற்சி லெக் சைடில், வைடுங்க. ஸோ தனா ஆதித்யா இங்கே ஒரு பால் டாட் பால் போட்டால் இன்னொரு பால் வைடு போடுவேன் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்காரா அப்படின்றது தெரியல. ஆனால் 2 வைடு இது வரைக்கும் போட்டார், 2 டாட் பால். ஃபைனலி ஃபிளிக் ஷாட் கனெக்ட் ஆயிருக்கு. ஃபைனல் லெக் ரீஜனில் ஒன்றா எஸ் ஒரு ரன் தான் ஓடி இருக்காங்க. மேண்டட்ரி பவர் பிளேயில் இருக்கும். அண்ட் மேண்டட்ரி பவர் பிளேயில் ஆவரேஜ் ஸ்கோர் நான் கமெண்ட்ரி பண்ணுறப்பலாம் ஆவரேஜ் ஸ்கோர் எவ்வளோ வருதுன்னா 6-8. இன்னொரு வைடுங்க. சரிப்பா, ரொம்ப பெரிய கேப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் அங்கே இருக்கிற மிட் விக்கெட் ஃபீல்டர் வந்து ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் போயிட்டு சொல்லிட்டு வந்திருக்காரு பவுலர்கிட்ட. எப்பா தம்பி இதுக்கு மேலே வைடு வேணாப்பான்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எஸ் அதுக்கேற்றாப்புலையே பார்த்தீங்கன்னா நல்ல சேஞ்ச் இன் ஆங்கிள் அரௌண்ட் த விக்கெட்லேருந்து டாட் பால். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, பட் பேட்டில் படலை. ஃபுல் பால் திரும்பவும் வைடுங்க. ஸோ ஒரு பால் கரெக்டாக போட்டார்னா இன்னொரு பால் வைட். இப்படி தான் இந்த ஓவர் இருந்துட்டு இருக்கு. 4வது வைடு இந்த ஓவரில். ஸோ 2 எக்ஸ்ட்ரா பால். இந்த 2 எக்ஸ்ட்ரா பாலை யூஸ் பண்ணாங்க பேட்டிங் டீம் அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். பண்ணியிருக்காரா? கலப்புனா ரைட்டு போயிருக்குங்க பவுண்டரிக்கு. ஃபிளாட் பேட்டட் ஹிட் ஃபார் அ 4 டுவர்ட்ஸ் மிட் விக்கெட் ரீஜன். இறங்கி வந்து சரியான ஷாட்டு ஜஸ்ட் ஓவர் த ஃபீல்டுறாங்க. ஆனால் கிடைச்ச தினமும் ஒரு ரன் தான். இல்லை கிரிக்கெட் இஸ் ஃபன்னி கேம். பால் முடிகிற வரைக்கும் டக்குன்னு ரிசல்ட் எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்றத ஒரே பாலில் காமிச்சிருக்கு. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோரு 11க்கு லோ லாஸ்.
இன்னும் 63 ரன் வேணும் 24 பால்ல. 15.75 required rate. சங்குமாம்ஸ் ஆக்சுவலாக நான் போன மேட்சே கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா நான் மேட்ச் ரொம்ப அப்படியே ஸ்டன் அண்ட் ஸ்டஃப்டாக போயிட்டு இருந்தேன், நான் கேட்க முடியல. இன்டர்வியூ எப்படி பண்ணீங்க? நெக்ஸ்ட் மேட்ச்க்கான டாஸ் பாத்தீங்கன்னா நெஸ்னெக் திருக்கழுகுன்றம் வர்சஸ் வோல்ஃப் 11 ஏகா 2. ஸோ 2 டீமுக்கான டாஸ் இப்போ நடக்க போகுது. ஸோ ஆகாஷ், எஸ்ண்ணா, டாஸ் நடக்க போகுது. நெஸ்னெக் திருக்கழுகுன்றம் கேப்டன் இருக்காங்க, வோல்ஃப் 11 கேப்டன் இருக்காங்க. ஹெட்ஸ் டெய்ல்ஸ் யார் டாஸ் கேட்க போறீங்க? ஒரு கேட்குங்களா? ஸோ டாஸ் வந்து வோல்ஃப் 11 கேட்க போறாங்க. ஹெட்ஸ் இட்ஸ் அ கால், டெய்ல்ஸ் இட் இஸ். டாஸை வந்து நெஸ்னெக் திருக்கழுகுன்றம் வின் பண்ணியிருக்காங்க. வின் பண்ணிட்டு பேட்டிங்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் 2 டீமுக்குமே. டாஸ் முடிஞ்ச கையோட 6ங்க. முதல் 6 இன்னிங்ஸோட முதல் 6 இங்க வந்துருக்குது. பவுண்டரி பார்த்தோம் ப்ரீவியஸ் ஓவரில், ஆனால் இங்கே ஒரு 6 ஃப்ரம் த பேட் ஆஃப் சூர்யா. சிங்கிளா ஓடிட்டாங்களா? எஸ், ஓடிட்டாங்க. நல்ல ரன்னிங். ஸோ கேம் இங்கே பொறுத்த வரைக்கும் ஒரு பாய்ஸ்டாக இருக்குது. 20 பால் இன்ஃபேக்ட் கையில் இருக்குது. ஒன்றும் பார்த்தீங்கன்னா 54 ரன்கள் தேவை ஃபார் கேங்ஸ்டர்ஸ் டீமுக்கு. ரெண்டா? எஸ், ஓடிட்டாங்க. நல்ல ரன்னிங் இன் பிட்வீன் த விக்கெட்ஸ். ஒன்று டபுளாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வர ஒவ்வொரு ரன்ஸும் ரொம்ப முக்கியங்க. டாட் பால்ஸ் இந்த நேரத்தில் ஆடவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஓவரில் பார்த்தோம் நிறைய டாட் பால்ஸ், ஒரு 4 பாலில் வந்தது. வைடுன்னு வந்தாலும் டாட் பால்ஸும் சேர்த்து வந்தது. இல்லைனா முதல் ஓவரில் 11 இருந்தது, அதை தாண்டி அவங்க அடிச்சிருக்கலாம். 15-16 கிட்ட கொண்டு போயிருக்கலாம். டாட் பால்ஸ்னால காஸ்ட் பண்ணுச்சு. இப்போது இந்த 5 பாலில் ஒரு 11 ரன் வந்திருக்கேங்க. ஸோ இந்த பால் யூஸ் பண்ணி ஆகணும். ஒரு 4 இல்லைனா ஒரு 6ஓட முடிப்பாரா? ஷாட்டு இருபத்தி ஆறுங்க. நோ லாஸ், 2 ஓவர் முடிவில். ஸோ அடுத்த மேட்சுக்கான டாஸ் அப்டேட் இப்போ தான் வந்தது. நெஸ்னெக் அகைன்ஸ்ட் வோல்ஃப் 11. நெஸ்னெக் டாஸ் வின் பண்ணி நாங்கள் முதல்ல பேட்டிங் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது காரணம் கொளுத்துற மதிய வெயில், எல்லா பவுலர்ஸுக்கும் மண்டை காயிற நேரத்தில் பேட்டர்ஸ் கண்டிப்பாகவே தாராளமாக சூப்பராக ஆடலாம். அது ஒரு ஸ்டிச் பால், கிரிக்கெட் பாலாக இருந்தாலும் சரி, டென்னிஸ் பாலாக இருந்தாலும் சரி, ஸ்டெம்பர் பாலாக இருந்தாலும் சரி, பெரிய ஸ்கோரை போடலாங்க அப்படின்ற ஒரு முயற்சி தான். 2 ஓவர்
பவுலிங்ல நிஷாந்த் செம ஷாட் கேப்ல போயிருக்கா இல்ல ஸ்ட்ரைட்டா ஸ்வீப்பர்ஸ் கைக்கு சிங்கிள் மட்டுமே. மீண்டும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி அண்ட் லாங் ஆஃப் ரீஜியன்ல சிங்கிள் மட்டுமே. ஸோ ரன்ஸ் ஒன்னா வந்துகிட்டு இருக்குது. நாலாவது பால் சூப்பர் பாலுங்க. இன்னொரு டாட் பால். 45 ரன்னு 14 பால்ல. சங்கமாம் சாங்க இருக்கீங்களா? சங்கமாம் இல்லையா? சாப்பிட போயிட்டாரா? இருக்கேன். ஓகே சங்கமாம். வேலைலாம் எனக்கு தரமாட்டேன்ட்டாங்க. இங்கே நீ அங்க கமெண்ட்ரி பண்ற இடத்துல குடுக்குறத வாங்கி போய் கரை சேர்த்துக்கிட்டாங்க. வாங்க சங்கமாம் கமெண்ட்ரி பண்ணுவோம். ரிட்டர்ன் வந்துட்டேன். ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாரு என்ன மேனேஜர். ஐயா செம்ம ட்ரையா புடிச்சாருன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் எடுத்துட்டாருங்க. மேலே போயிருக்காங்க. ஸோ பார்ப்போம். இப்போதைக்கு ஒரு ரிட்டர்ன் அம்பையர் டெசிஷன். டிஜே செத்து போல தூக்கிக்கிட்டு இருக்கார் டிஜே. இதையும் பலவீனமானவர்கள் அப்புறம் என்னப்பா 3 இது வருமே அவங்களாம் யாருமே இதை பார்க்காதீங்க. ஏன்னா டுக்கு 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 டுக்குன்னு சவுண்டு வரப்போ பிரவீன் ப்ரோ ஆல்ரெடி இங்கே பிபி வந்து ஐக்கு போயிட்டுருக்கு. நம்ம ஸ்கோரர் பிரவீனுக்கு நான் தலைவருக்கு வந்து ஜஸ்ட் ஸ்வீட் 40 தான் ஆகுது ஏஜ். அதனால் பார்த்தீங்கன்னா ஐ பிபி ஐ ப்ரெஷர். எஸ் அவுட்டுன்றது அங்கே காலு செம கேட்சுப்பா. யார் ஐயா இந்த லாங் ஃபீல்டரு? ஷாம் நல்லா உளுந்து கிழந்து பிடிச்சாரு. பீச் மண்ணுன்றதுக்கு காரணமா என்னன்னு தெரியல. நல்லா ஃப்ரெண்ட்ல போய் உளுந்து பிடிச்சிருக்கா அப்படி. இருப்பா நம்ம டிஜே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா முழிச்சிட்டு இருக்கா அப்படி. ஓகே ரிஃப்ரெஷ்மெண்ட் சைட்லேருந்து ஒரு தாழ்மையான வேண்டுகோள். காலையில் நீங்கள் பொங்கலை கொடுத்துட்டு மதியமும் நீங்கள் வெஜ் பிரியாணி கொடுத்தீங்கன்னு டிஜே மண்டையா போட்டாரீங்க. ஷாட்டு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக லாங் ஆன் ரீசெண்ட்லேயே போயிருக்குது. சிங்கிள் அண்ட் அந்த சிங்கிளோட ஓவர் முடிவுக்கு வருதா? எஸ் ஓவர் முடிவுக்கு வருது. 3 ஓவர் முடிவில் ஸ்கோரு 30க்கு 1. விக்கெட் இலகலை. ஆனால் பெரிய டார்கெட் 44 ரன் அடிக்கணும் இன்னும் 12 பாலில்.
ஆஹா அக்ராஸ் பேட் பெரிய ஷாட்டு அப்பீல் பண்ணாங்க இல்லை அப்படின்னு இருக்கார் அம்பையரு. என்னங்க டெசிஷனு? மேலே போயிருக்காங்களா? எஸ், பவுலிங் சைட்லேருந்து மேலே போயிருக்காங்க. சாதா கண்ணை பார்த்தாது, நெட்ரி கண்ணை வேணுங்க. ஸோ சங்கமாம்ஸ் எதுக்கு நான் அப்போ கூப்பிட்டேன்னா, ஆக்சுவலாக அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளோட திருப்போரூர் மாநகராட்சியை தாண்டி இது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சென்னை மாநகராட்சி வரைக்கும் உள்ளே வருமா? ஏன்னா ரிச்சர்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பேட்டெல்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கோடம்பாக்கம் வரைக்கும் நமக்கு பசங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம ரிச்சர்டை உள்ளே இறக்கி விட்டுடலாம். என்னன்றீங்க சங்கமாம்ஸ்? ஆஹா சைட் ஆஃப்ல கட்டு, ரன் எதுவுமே இல்லைங்க. கட்டு அடிக்கிறக்கான முயற்சி, டாட் பால். ஃபைனலி ஸ்டிக்கு காலி. டிங்குன்னு போச்சானா? டிங்குன்னு சத்தம் வரல. ஐயா ஆப்ரேட்டரு, முகேஷ் ஐயா அடுத்த பால். ஆஹா பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, டாட் பால். முகேஷ் ஐயா, ஐயா ஸ்வீப்பர்ஸில் நிற்கிற முகேஷ் ஐயா. ஸ்வீப்பர்ஸ் தானே? ஸ்கொயர் லெக்கா? ஸ்கொயர் லெக்கில் நிற்கும் முகேஷ் ஐயா. பேட்டிங்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, டான்ஸும் ஆடுறீங்க, மல்டி டேலண்டட் பர்சனா நீங்கள்? டிஜே பிராவோவா? ஷாட்டு போயிடுச்சுங்க, 6. முப்பத்தெட்டு ரன்னு 7 பால்ல அடிச்சிருக்காரு. மீண்டும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியானா ஃபீல்டர் கைக்கே. ஸோ லாஸ்ட் ஓவரில் 6 பாலுக்கு 6 6 வந்தால் சூப்பர் ஓவர் போவாங்க. இதான் கான்டெஸ்ட் ஆஃப் த கேமு. வருமானதை பார்ப்போம். 37 ரன் 6 பாலில் தேவை. 37க்கு 2ல் முடிச்சிருக்காங்க இங்கே அவங்களோட 4 ஓவரில் கேங்ஸ்டர்ஸ் டீமு. ஆமாயா சாப்பிட்டது அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் செரிக்கட்டும். அதுக்குள்ளே இவனுங்க வேறு டான்ஸ் பாட்டாக போட்டு வைபை ஏற்றி கொடுத்துட்டே இருக்கானுங்க. ஓட பால்ரா தம்பி, டே சூப்பர் பால்ரா அப்படின்னு சொல்லி அப்ரிசியேஷன் உள்ள இங்கே வரைக்கும் கேட்குது. அண்ட் அதுதாங்க லாஸ்ட் நைல இந்த கஃபைன் அருண்கிட்டேருந்து ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, ஆனால் பேட்டில் மாட்டலை. ஸோ 5 பாலில் 37. இப்போ பவுலரே ஏதாவது தப்பு பண்ணாருனா தான் உண்டு. ஷாட்டுங்க இறங்கி வந்து 6.
செம ஷாட் கோ கமெண்டேட்டர். ஏப்பா நீ என்னப்பா பிரெண்டன் மெக்கலம் ஃபேனா அப்படின்னு சொல்லி கேட்டாருங்க. என்ன ஷாட்டு, இறங்கி வந்து பட்டாருன்னு வச்சாரு. இந்த முறை நின்னே அடிச்சிருக்காரு காத்துல, அவுட்டுங்க விக்கெட் கீப்பர் கைக்கு. ஐயா கோ கமெண்டேட்டரு செமவாய்யா. ஸோ ஓகே, அந்த விக்கெட்டும் லூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரைட் டு விக்கெட் கீப்பர். நல்ல கேட்சு, காமன் கம்போஸ்டாக எடுத்திருக்காரு. அருண் அவரோட விக்கெட்டை ஆஃப்டர் ஒரு கிளிம்ஸ் ஆஃப் நாக் ஆடி முடிச்சுட்டு விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் 3 பால், இன்னிங்ஸோட கடைசி 3 பந்து. பேட்டிங் உள்ள பிரேம், இன்னொரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி அண்டு லென்த்தில் போடப்பட்ட பால். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, பட் எங்கேயுமே போகலை. சிங்கிள் மட்டுமே ஃபைன் ரீஜனில். லாஸ்ட் 2 பாலுங்க, 30 ரன் அடிக்கணும். நெக்ஸ்ட் மேட்ச் யார் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா நெஸ்ட் திருக்கழுக்குன்றம் வர்சஸ் ஓல் ஃப்ளவன் ஏகாட்டூர். இல்ல திருக்கழுக்குன்றம் டாஸை வின் பண்ணி பேட்டிங் எடுத்திருக்காங்க. செம்ம ஷாட்டு, நீங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது இன்னொரு 6 அடிச்சிருக்காருங்க. இங்க உதயாவா இல்ல சூர்யா. லாஸ்ட் பால் மீண்டும் ஜஸ்ட் ஐயோ செம ட்ரைப்பா, கொஞ்சம் சீக்கிரமாக குதிச்சாரு. ஸோ அவர் ஆக்சுவலாக குதிச்சு முடிக்கிறப்ப கையில் பட்டு போயிருக்கு. அதோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. அண்ட் ஒரு குவிக்கான சம்மரி இதுதாங்க. முதல் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா சூப்பராக செமையாக பேட்டிங் ஆனாங்க. டாட்ஸ் டேர் டெவில்ஸ் 73 அப்படின்னு முடிச்சாங்க, 74 டார்கெட் கொடுத்தாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் அவுட் ஆஃப் த ஃபார்ம் பவுலராக இருந்தவர் நிஷாந்த் 1 for 3, 3 TATS டார்க் டெவில்ஸ் சூளேரி காட்டுக்குப்பம். அப்படியே பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வாங்க. கண்டினியூ ஆகாஷ். வாங்க TATS சூளேரி காட்டுக்குப்பம் டீம் மெம்பர்ஸ் அப்படியே பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வந்துருங்க, முடிச்சிட்டு போயிடலாம்.